அடி சேர்ந்தார். அடி சேர்றது அப்படின்னா அகெயின் இப்போது இது ஃபுல்லாக கடவுள் வாழ்த்து கீழே வர்றதுனால கம்ப்ளீட் இது வந்து காட் ரிலேட்டடாக தான் இருக்கும். இதனோட இருக்க எல்லா திருக்குறளுமே. அடி சேர்ந்தார்னா திருவடியை அடைந்தவர்கள். யாண்டும் இடும்பை இல்லை. யாண்டும் அப்படின்னா ஆல்வேஸ், எப்பொழுதுமே. இடும்பை இலர், இவங்களுக்கு எப்பயுமே ஒரு ட்ரபிள், எப்பயுமே ஒரு துன்பமே வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேணும் வேணாம், இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு இல்லாமல் இருக்கிறவர் யார் அப்படின்னா இறைவன். சரிங்களா? அவருடைய திருவடியை நம்ம சரணடைந்தோம், அவரை வந்து நம்ம எப்பயும் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப்பில் எப்பயுமே எந்த ஒரு ஸ்ட்ரெஸ், எந்த ஒரு துன்பமே நமக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ those who reach the feet of God, who is beyond desire and aversion, will never face suffering at any time அப்படின்றது இதனுடைய பொருள். ஸோ ஆசையும் வெறுப்பும் இல்லாத இறைவனின் திருவடியை அடைந்தவர்கள் எப்பொழுதும் துன்பம் இல்லாமல் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 5வது திருக்குறள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதனுடைய பொருள் பாருங்க. இருள் சேர், இந்த இடத்துல இந்த இருள் அப்படின்றது என்னென்னா ஒரு ஆக்சுவலாக இருட்டாக இருக்கிறது அப்படின்னா டார்க்னஸ்ஸு. ஆனால் இந்த இருள் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா அறியாமையை குறிக்கிறது, இக்னோரன்ஸு. இருள் சேர், சேர் அப்படின்னா சேர்ந்த, சரிங்களா? ஜாயின்ட் வித். இருவினை, இருவினை அப்படின்றது குட் டீட் பேட் டீட், நம்ம கர்ம வினை சொல்லுவோம்ல, அதில் நன்மை தீமை, அதாவது குட் டீட்ஸ் பேட் டீட்ஸ், இதுதான் அந்த இருவினை. சேரா இறைவன், இறைவன் அகெயின் காட். சேரா அப்படின்னா வில் நாட் ஜாயின், சேராதவாளுக்கு, வில் நாட் அஃபெக்ட், அதான் சேரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சேராது. பொருள் சேர் புகழ், பொருள் சேர் புகழ், இதில் நமக்கு அந்த மீனிங் இருக்குது. பொருள் சேர் புகழ் அதாவது உண்மையான அர்த்தமுள்ள ஒரு புகழ். புரிந்தார் மாட்டு, புகழ்பவர்கள். மாட்டு அப்படின்றது வித் தெம், அவர்களிடம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா the effect of good and bad deeds will not affect those who sincerely praise and follow God. நம்ம வந்து கடவுளை வந்து நம்ம வழிபட்டோம் வேண்டணும் அப்படின்னா இது வந்து குட் டீட்ஸு, இது வந்து பேட் டீட்ஸ், இது என்னை அஃபெக்ட் பண்ணும், இது எனக்கு வரும், இதுக்கு வராதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இதனுடைய திருக்குறள் பாருங்கள். இருள் சேர் இரு வினையும், அந்த இக்னோரன்ஸ் அப்படின்ற இது சேர்ந்து அந்த இரு வினைன்றது குட் டீட் பேட் டீட். சேராது, யாருக்கு சேராது அப்படின்னா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, கடவுளை எண்ணிட்டு உண்மையான விஷயத்தை மட்டும்